சுயநலம் பிடிச்ச கோபி ஈஸ்வரிய கழுத்தை பிடிச்ச பாக்கியா வெளியே தள்ளா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனியா செல்வி பையன் ஆகாஷ காதலிக்கிற விஷயத்த இங்க கோபியோ வீட்டுல வந்து சொல்ல வீட்டுல இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி தாங்காம இங்க ஈஸ்வரியோ இனியாவையும் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் இங்க கோபி கிட்ட ஈஸ்வரி, ஏண்டா அவ யார தாண்டா காதலிக்கிறா? நம்ம வீட்ல கூட்டி பெருக்கி எச்சி பாத்திரம் கழுவுறாளே அந்த செல்வியோட பையன் ஆகாஷ தான் இவ காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே இங்க ஈஸ்வரி பாக்கியா எழில் செழியன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஓ, இனியாவ அவளோட மருமகளை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் வந்து அப்படியே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி சிரிச்சிட்டு இப்போ அந்த இனியாவையும் அவ பையனை வச்சு லவ் பண்ண வச்சிட்டா. ஏன் இனியா இப்படி பண்ண? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்து உங்க அம்மா உன்னை காலேஜில் சேர்த்து இவ்வளோ செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா படிப்புலாம் தேவையில்லை, எனக்கு ஆகாஷ் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ என்னமோ அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்க. இங்க பாரு இனியா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. கேவலம் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவளோட பையனை போய் நீ காதலிச்சுட்டு வந்திருக்க. இங்க பாரு, இப்பவே அவனை தூக்கி போட்டுட்டு உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இங்க ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க. உடனே அங்க நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த இனியாவோ, பாட்டி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாருமே என்னைய கார்னர் பண்ணி பேசுறீங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் வர்றது தான் எனக்கும் வந்திருக்கு. எனக்கு ஆகாஷை பிடிச்சிருக்கு, நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் டாடி அப்படின்னு இங்க இனியா சொன்னதை கேட்டதும் கோபிக்கு பயங்கர கோபம் வந்து ஓங்கி இங்க இனியாவை பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. நாங்களாம் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், உன் திமிரு, நீ அந்த செல்வி பையனை தான் காதலிப்பன்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு இனியா, நீ இந்த வீட்டு செல்ல போனுன்றதுனால தான் இவ்வளோ நேரம் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ ரொம்ப திமிரு எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இனிமே நீ காலேஜுக்கே போ தேவையில்ல, வீட்லேயே இருந்து உன் வேலையை மட்டும் பாரு. டேய், எதுக்காகடா இப்போ நீ இவ்வளோ போட்டு அடிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்வி தான். அந்த செல்வி அவன் பையனை வச்சுட்டு அமைதியாக இருந்திருந்தா இன்னொரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குமா? ஏன் பாக்கியா இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு? நீ என்னன்னா அமைதியா இருக்க? ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப. உன் பொண்ணை நீ ஒழுங்கா வளர்த்துருந்தா இன்னொரு அவள் ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு ஒழுங்கா வந்திருப்பா. நீ தான் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தா எனக்கு என்னன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த. அதனால தான் இந்த இனியா ஒரு தராதரம் தெரியாம இவளும் அந்த செல்வியோட பையனை போய் காதலிச்சிருக்கா. எதனா சொன்னனா நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே எதிர்த்து பேசுவ. வர வர உனக்கும் திமிரு அதிகமாக தான் போச்சு. இப்போ என்ன பண்ண போற? செல்வியோட பையனை இந்த இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. பார்க்குறவங்க காரி துப்புவாங்க. பேசாம நீ அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க வீட்டு உள்ள செல்வி வராங்க. வந்த செல்வி இங்க பாக்கியா கிட்ட, அக்கா அக்கா, என்னக்கா எல்லாம் ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க? இனிய பாப்பா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா? இனிய பாப்பா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? சொன்னா தானே தெரியும். என்னக்கா எல்லாரும் ஒரு மாதிரி கோவமா இருக்கீங்க அப்படின்னு இங்க எதுவுமே நடக்கிறது தெரியாம செல்வியோ உள்ள வந்து பேச, அந்த நேரம் இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, வா, உன்னை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன தைரியம் இருந்தா உன் பையனை வச்சு என் பேத்தி இனியாவை மடக்கி போட பார்த்துருப்ப. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதம்மா. நான் இப்போதான் ரெஸ்டாரண்ட்டில் வேலையை முடிச்சுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா, சி, வாயை மூடு. வீட்டு உள்ளேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு கடைசியில் உன் பையனை என் பொண்ணை காதலிக்க வச்சுட்ட, அப்படி தானே அப்படின்னு இங்கே கோபி கத்த. உடனே செல்வி இருந்துக்கிட்டு, ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? இந்த விஷயம் எனக்கு தெரியாது சார். நான் ஏற்கனவே என் பையன் ஆகாஷ் கிட்ட இனியா பாப்பா கிட்டெல்லாம் பேசாத, அது பெரிய பிரச்சனையாகும் தான் நானும் சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் போய் என் பையன்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக இனிமே இனியா பக்கம் என் பையன் ஆகாஷ் வரவே மாட்டாமா. அதை முதல்ல பண்ணு, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு ஈஸ்வரி கோபி சொல்ல. உடனே செழி நேர்ந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, இனிமே உங்கள் பையன் என் தங்கச்சி பின்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. கையை காலெல்லாம் உடச்சி போட்டுருமா பார்த்துக்கோங்க அப்படின்னு செழியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏதோ
நீங்கள் கொடுத்த காசில் தான் இந்த அளவுக்கு நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனிமே என் பையன் வரமாட்டான். பாக்கியாக்கா, உனக்கும் நன்றிக்கா. என் புள்ள இந்த அளவுக்கு படித்து ஆளாயிருக்கானா அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஆனால் என்ன மன்னிச்சிடுக்கா. உண்மையாக சொல்கிறேன், இவங்களாம் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு சம்மந்தியாக வரணும்னு என் மனசில் நான் துளி கூட நினச்சதில்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதுனும் எனக்கு தெரியாதுக்கா. ஆனால் இப்படி ஒரு வேலையை ஆகாஷ் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சும் பார்த்ததில்ல. நான் வரேங்க்கா, என்னை மன்னிச்சிடுங்க. கடைசியாக எல்லார்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த செல்வியோ ரொம்ப மனவேதனையோட அழுதுகிட்டே போகிறாங்க. போதுமா பாக்கியா? பாரு, வீட்டு உள்ள யார் யாரை சேர்க்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தராதரம் இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு செல்வி அவளோட பையனை வச்சு இனியாவை காதல் பண்ண வச்சிருக்கா. இனியாவை மடக்கி போட்டா அவ்வளோ பணத்தையும் சுருட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்ல, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே இனியா இருந்துக்கிட்டு, போதும் பாட்டி, நிறுத்துங்க. நீங்கள் ஆகாஷை எந்த குறையும் சொல்லாதீங்க. ஆகாஷ் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் தான், எனக்கு தான் அவனை பிடிச்சி போய் காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவன் வேண்டான்னு தான் சொன்னான். ஆனால் அவனோட மனசு எனக்கு பிடிக்க போய் தான் நான் கட்டாயப்படுத்துறதுனால மட்டும்தான் ஆகாஷ் என்ன விரும்பினான். அவன் ஒன்றும் இப்படியே இருந்துட மாட்டான் பாட்டி. கண்டிப்பாக படிப்பான், படித்து பெரிய ஆளாவான். அப்போ நீங்களே வந்து எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இனியாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் கோபி பயங்கர கோபம் வந்து, இனியா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவன் எவ்வளோதான் படித்து பெரிய ஆளானாலும் சரி, கேவலம் அந்த வீட்டு வேலை செய்கிற அவன் பையனுக்கெல்லாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பாக்கியா, நீ பண்ணது தப்பு. அம்மா சொல்கிற மாதிரி தராதரம் தெரிஞ்சுதான் நீ செல்வியை வீட்டு உள்ள வச்சிருக்கணும். வீட்டு உள்ள வேலைக்கு வச்ச சரி, அவகிட்ட நீயும் ரொம்ப பழகிட்ட. அதனால தான் அவள் இந்த அளவுக்கு நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஈஸ்வரி, கோபி, செழியன்னு எல்லாருமே பாக்கியா மேலே பழிய போட, உடனே அங்கே அமைதியாக இருந்த பாக்கியாவுக்கோ பயங்கர கோபம் வந்து, போத நிறுத்துங்க. எல்லாருமே செல்வி மேலே எதுக்காக பழிய போடுறீங்க? செல்வி எவ்வளவு நல்லவ தெரியுமா? செல்வியோட பையன் பண்ண தப்புக்கு செல்வி என்ன பண்ணுவா சொல்லுங்க? இதோ நிற்கிறாளே இனியா, இவ பண்ண காரியம். செல்வியோட பையன் அவ்வளோ நல்ல பையன்தான். ஆனால் இவ தான் தேடி போய் காதலிச்சதா இவ வாயாலே சொல்கிறாளே. அப்படி இருக்கும்போது செல்வியும் செல்வி பையனும் என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க? ஏன் இனியா, எதுக்காக இப்படி பண்ண? உன்னை எவ்வளவோ நம்பினேனடி. என் தலையில் மண்ணை வாரி போட்டுட்டியே. நேற்று நைட்டு கூட யார் கூட பேசுகிறேன்னு உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தானே கேட்டேன். என்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நான் உன்கிட்ட ஏதாவது பேசி உன்னை மனசை மாற்றிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்க. டெய்லி நான் டியூஷன் போகிறேன், நான் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஆகாஷ் கூட தான் நீ இவ்வளோ காலமும் சுற்றிக்கிட்டு இருந்திருக்க. இதனால தான் அவனை நீ ஃபங்க்ஷனுக்கும் வர வச்சிருக்க. நீ சொல்லி தான் அவன் வந்திருக்கான். இவ்வளவும் எனக்கு தெரியாமல் நீ பண்ணிட்டு இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஏன் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் சரியாக வளர்க்கலையா இனியா? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒவ்வொன்றும் உன்னை பார்த்து பார்த்து உனக்கு என்ன தேவைன்னு துணியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னை இந்த அளவுக்கு ஏமாத்தியிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கன்னு இங்கே இனியா கிட்ட ரொம்ப மனசு வேதனையோட பாக்கியா சொல்லிட்டு இந்த பக்கம் கோபி ஈஸ்வரி கிட்ட திரும்பி, என்ன சொன்னீங்க? செல்வி நன்றி இல்லாதவளா? தராதரம் தெரியாதவளா? யாரு? செல்வி எனக்கு ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு. அவளை நான் வேலைக்காரியாக மட்டும் நினைக்கல. அவளை எனக்கு கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினச்சிட்ருக்கேன். இதோ நிற்கிறாரே மிஸ்டர் கோபி, இவரே என்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்ட பிறகு ஆறுதல் சொல்ல என் பசங்களும் இல்லை. நான் அனாதையாக இருக்கும்போது செல்வி தான் எனக்கு ஆறுதலாக அவ்வளோ பேசுவா. அவள் ஆறுதல் கொடுக்கும்போது தான் நான் தைரியம் வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் எப்படி செல்வியை கேவலமாக பேசுவீங்க? இங்கே பாருங்க, இனியா பண்ண தப்புக்கு செல்வி எந்த தப்பும் பண்ணலை. செல்வி எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரதான் செய்வா. அதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது. நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேனா அதுக்கு காரணம் எனக்கு பாதி பங்கு செல்வி இருக்கா மாதிரி இங்கே பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அதென்ன பார்த்தேன், கேவலம் அவளை போய் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. நான் ஏதாவது உன்கிட்ட சொன்னா கூட உடனே அவள் வந்து உன்கிட்ட ஏதாவது கோல்மால் பண்ணி அப்படியே உன் மனசை மாற்றுவா. இதுதான் உனக்கு அவள் நல்லவளா? உன்னை ஏற்றி ஏற்றி விட்டுட்டு என்கிட்ட சண்டை மூட்டி விடுவா.
எனக்கு அவளை கண்டாலே அப்பத்துல இருந்தே பிடிக்காது. ஆனா நீ தான் என்னமோ அவளை வீட்டு உள்ள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னமோ என் தங்கச்சின்ற மாதிரி உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க. நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நீ செல்விய உன் சம்மந்திய ஆக்கிப்ப போல இருக்கே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, போதும் நிறுத்துங்க. யாருக்கு யாரு சம்மந்தி ஆகணுன்ற முடிவு எடுக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். தேவையில்லாத நீங்க செல்வியே குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. செல்வி எப்பவும் போல இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரதான் செய்வா. இங்க பாரு இனியா, நீ பண்ண தப்புனால செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. ஒழுங்கு மரியாதையா நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் செல்வி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து தான் தீரணும். உன்னால தொடங்கின பிரச்சனை உன்னால தான் முடியணும் சொல்லிட்டேன் அப்படின்னு எங்க பாக்கியா இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி இருந்துக்கிட்டு, பாக்கியா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என் பொண்ணு இனியா செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பாரு பாக்கியா, செல்வி மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அம்மாவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்காக செல்வி இந்த வீட்டுக்கு வரணும்னு பிடிவாதமா இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு கோபி சொன்னதை கேட்டதும், போதும் கோபி நிறுத்துங்க. இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இது என் வீடு. நீங்களே இந்த வீட்டில் எனக்கு பிடிக்காம இருக்கும்போது எனக்கு துணையா ஆதரவா இத்தனை காலமும் இருந்த என் ஃப்ரெண்டு செல்வி இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. உங்கள் பொண்ணை யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவள் மனசை கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. அதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் செல்வி இந்த இனியாவால் அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செல்வி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தாகணும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே செழியன் இருந்துக்கிட்டு, அம்மா திஸ் இஸ் டூ மச்மா. செல்வி ஆண்டி எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ இன்னமும் பிடிவாதமாக இருந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலம்மா. இனியாவோட வாழ்க்கையே வீணாக போயிடுமா. அவங்க வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இனியா அந்த ஆகாஷ் கூட பேசுவா பழகுவா. எல்லாமே நீ கொடுக்குற இடம்தாம்மா. இங்கே பாரு செழியா, யார் என்ன சொன்னாலும் சரி, செல்வியை பற்றி எனக்கு தெரியும். செல்வி மேலே எந்த தப்பும் கிடையாது. அவளோட பையன் ஆகாஷ் தப்பு பண்ணதுக்கு செல்வி மேலே நீங்கள் குறை சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்க? ஆகாஷும் இனியாவும் ரெஸ்டாரண்ட்டில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே செல்வி ஆகாஷை வான் பண்ணி அனுப்புனதை என் கண்ணால் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக செல்வி எந்த ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டு உள்ளே வந்திருக்க மாட்டா. அவள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. செல்வியை பற்றி எந்த குறையும் இந்த வீட்டில் சொல்லக்கூடாது. மறுபடியும் செல்வி இந்த வீட்டுக்கு தான் வருவா. அதுக்கு யாரா தடை இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு செல்வியும் முக்கியம்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாக்கியாவோ ரொம்பவுமே உறுதியாக தன்னோட முடிவையும் சொல்லிடுறாங்க.